நான் இப்ப இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெருங்குளம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல தான் இருக்கிறேன். பெருங்குளம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர்ல மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க அந்த தர்ம சாஸ்தா கோயிலும் அதனை கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்க குளமும் தான் எல்லாத்துக்கும் உடனே நினைவுக்கு வரும். இந்த கோயிலை பாத்தீங்கன்னா நுழைவாயில், நம்ம நுழைவாயில இருந்து அப்படி உள்ள போவோம். கோயிலுக்கு உள்ள போனதுமே ஒரு அழகான அரச மரம் இருக்குது. நம்ம இப்ப பாக்க போகிற கோயில், இந்த கோயிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறது தெரியும். சோ பாருங்க, இந்த ஊரோட மைய பகுதியில இந்த கோயில் இருக்கு. அதை சுத்தி ஒரு கிணறு. இதுல முக்கியமான இது என்ன பாத்தீங்கன்னா, இந்த கோயிலை சுத்தியே குளம் இருக்கு. இந்த குளத்தை வச்சுதான் இந்த ஊருக்கு பெருங்குளம் அப்படின்ட்டு பேர் வந்துன்னு சொல்றாங்க. சோ இந்த கோயிலோட 3 பக்கமுமே இந்த குளம் இருக்கும். சோ இது இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாம இது சுற்றுவட்டார பகுதி எல்லாருமே இந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு, காலையிலேயே வந்து குளிச்சுட்டு இந்த கோவில்ல வணங்கிட்டு போறதாவும் சொல்றாங்க. பங்குனி உத்திரன் நாட்கள்ல இந்த கோயில்ல திருவிழா நடக்கதான் சொல்றாங்க. சோ இந்த கோயிலும் குளமும் இந்த ஊருக்கு ஒரு அழகு மட்டும் இல்ல, ஒரு அடையாளமாவும் எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. சோ நீங்க இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க.